திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தின் பெயரில் பல ஆண்டுகளாக செயல்பட்ட போலி வெப்சைட்டால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். இது தொடர்பான முக்கிய தகவல்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்குடி அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாடேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சன்னிதியில் வீட்டிற்கும் இருக்கும் ஸ்ரீ சனிபகவான் தரிசனம் செய்ய தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தரும், சனிக்கிழமை பல்லாயிரக்கணக்கான பக்தரும் சாமி தரிசனம் வருவது வழக்கம். கோயில் நிர்வாகம் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு அதிகாரப்பூர்வ வெப்சைட் உருவாக்கி பக்தருக்கு அவ்வப்போது தரிசனம் குறித்து தகவல் பரிமாறி வந்தது. மேலும் அபிஷேகம், அர்ச்சனை ஆன்லைன் புக்கிங் செய்யும் வகையில் எளிதாக அமைக்கப்பட்டு பக்தருக்கு அதன் மூலம் தரிசனம் செய்யும் வரைக்கும் புரிந்துள்ளனர். இந்நிலையில் பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக திருநள்ளாறு கோயில் தேவஸ்தானத்தின் வெப்சைட் பக்கம் போல் அசலாக போலி வெப்சைட் பக்கம் இருந்து வந்ததும், இதில் திருநள்ளாறு கோயில் பற்றியும் அது வழிபாடுகள் குறித்தும் ஆங்கிலத்தில் குறிப்பிட்டிருந்ததும், முக்கியமா பாத்தீங்கன்னா பக்தர்களை கவரும் விதமான வகையில் பதிவுகளை இட்டு விளம்பரப்படுத்தியுள்ளனர். இதுக்கு சாமி தரிசனம் செய்வதற்கு, அர்ச்சனை, அபிஷேகம் மற்றும் பிரசாதம் பெறுவதற்கு குறிப்பிட்ட தொகை குறிப்பிட்டு வசூல் செய்யப்பட்டதும், முக்கிய சனிக்கிழமையில் நடைபெறும் ஆசுசா அர்ச்சனை செய்யப்படுவதாக இதற்கு இந்தியாவில் உள்ளவர்களுக்கு 2250, வெளிநாட்டவர்களுக்கு $81 வசூல் செய்யப்பட்டதும், இதேபோல் மாதந்தோறும் சவரசனம் அர்ச்சனை நடைபெறுவதாக கூறி இந்திய மதிப்பில் 5001, வெளிநாட்டில் மதிப்பில் $151 வசூல் செய்யப்பட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதுபோல் பல்வேறு அர்ச்சனை, அபிஷேகம் என கூறி புகைப்படங்களுடன் அந்த போலி வெப்சைட்டில் பதிவிட்டு பணம் பறித்ததும் தெரிய வந்துள்ளது. கூகுளில் சர்ச் பண்ணுவார்கள். இது திருநள்ளாறு வந்தவுடன் இந்த போலி வெப்சைட் வந்ததும் அதனை கிளிக் செய்தவுடன் ஆன்லைன் புக்கிங் அதிகாரப்பூர்வ பக்கம் என்று கூறப்பட்டுள்ளதால் பக்தர்கள் ஏமாந்து பணத்தை இழந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பாத்தீங்கன்னா கோயில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் இது குறித்து காவல்துறையிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்துள்ளார். புகாரை பெற்ற போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இதில் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநில பக்தர்களும், கனடா, மலேசியா உள்ளிட்ட வெளி நாடு பக்தர்களும் பணத்தை இழந்தது இந்த இது தெரிய வந்துள்ளது. தற்போது விசாரணை தீவிரப்படுத்தியுள்ளதால் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த போலி வெப்சைட் மூலமா திருநள்ளாறு பக்தர்களிடம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.